இந்த 4 நிமிட சத்தியத்தை ஒரு நல்ல செய்தியோடு நம்ம துவங்குவோமா? நம்ப முடியாத நல்ல செய்திங்க. என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பது உங்களை தெரிந்தெடுத்த பரம தகப்பனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. நம்ப முடியாத நல்ல செய்தி பாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அருமையான தேவர்களே, நீங்க கஷ்டப்பட்டா பாவத்துக்கு பரிகாரம் பண்ணீங்க. பழைய ஏற்பாட்டில் மிருகத்தை கொலை செய்து என்ன செஞ்சாங்க? ரத்தம் சிந்தினாங்க. அதையும் நீங்கள் செய்யவில்லை. உங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவை செய்துட்டார். அதே போல உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு இலவசமாக இயேசுவையே உங்களுக்குள்ள பரிசுத்தமாக்கிட்டாராம். இயேசுவையே உங்களுக்குள்ள பரிசுத்தமாக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம். எப்போ அவர் உனக்கு பரிசுத்தத்தை தரல, அவரே எனக்கு பரிசுத்தமாகி விட்டார், அவரே எனக்கு தந்து விட்டார், தேவநீதி ஆக்கி விட்டார். என்னுடைய கன்னத்தை கடிச்சாலும் தேவநீதி, என்னுடைய கன்னத்தை கடிச்சாலும் தேவ பரிசுத்தம், என் கையை கடிச்சாலும் தேவநீதி தேவ பரிசுத்தம், என் காலை கடிச்சாலும் தேவநீதி தேவ பரிசுத்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மறுபடி பிறந்த ஒவ்வொருவருடைய கன்னத்தை கடித்தாலும் அது தேவநீதி தான் கடிப்படும், தேவ பரிசுத்தம் தான் கடிப்படும். ஏனென்றால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவநீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், தேவ பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். அது இயேசுவே எனக்குள்ள வந்ததுனால அவரே எனக்கு நீதி ஆயிட்டாரு, அவரே எனக்கு பரிசுத்தமாயிட்டாரு. ரைட்? அப்போ ஹீஸ் அவர் ஆல் சப்ளை. நமக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசுவே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர எந்த கஷ்டமும் படக்கூடாது. குழந்தை இல்லாமையிலிருந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ரைட்? இந்த தேசத்தில் அதிபதியாக உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் கால் வைத்து இருக்கிற கம்பெனியை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு எந்த கஷ்டமும் படக்கூடாது. ஏனென்றால் அவர் எல்லா கஷ்டத்தையும் பட்டுவிட்டார். அவர் கஷ்டப்பட்டதுனால எனக்கு கஷ்டம் கிடையாது. ரைட்? அவர் துக்கப்பட்டதுனால எனக்கு துக்கம் கிடையாது. ரைட்? அவர் சாபமானதுனால நான் பரிசுத்தவானானேன். 2 கொரிந்தியர் 5:21 கிறிஸ்துவுக்குள் நாம் அவருக்குள் தேவநீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவர் பாவமாக்கினார். எனக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கும் எனக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. என் தகப்பனாகிய தேவனுடைய குமாரனுக்கு பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. பாவம் அறியாத, நோ நாட் சின், ஒரு பாவம் அறியாத அவரை பாவியாக்கினார். ஏன் தெரியுமா? உன்னை பரிசுத்தவான் ஆகும்படியாக. எனவே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்போது சொன்னார் பாருங்க, எப்பா நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் நிரப்பாத சகல நல்ல சோஃபா செட்டு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாத, நீங்கள் வீட்டுக்கு சுமந்து கொண்டு வராத ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேங்கிறாரு. நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்கள், நீங்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள், நீங்கள் தோண்டாத துறவுகள், நீங்கள் நாடாத தோப்புகள். தட் இஸ் த பிளான் ஆஃப் த லார்ட். ரொம்ப சிம்பிள். இதை புரிந்து கொள்ளலாம் பாருங்க. ஐயா, நம்முடைய அறிவுக்கு எட்டாதவர் தான் கடவுளுங்க, எல்லாவற்றையும் கடந்தவர். எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? 5 நாட்களும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு 6வது நாளிலே அதை ஆளுகை செய்யும்படியாக, அவைகளை அனுபவிக்கும்படியாக தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்தின்படி நம்முடைய முதல் பெற்றோரை சிருஷ்டித்த தேவன். இன்னைக்கு குறிப்பு என்ன? அவர்கள் எதையும் செய்யக்கூடாது. உனக்கு குழந்தை இல்லையா, நீ கஷ்டப்படக்கூடாது, அவர் கஷ்டப்பட்டுட்டாரு. உனக்கு கேன்சர் வியாதியா, நீ கஷ்டப்பட்டு சுகமாகக்கூடாது. அவர் என்ன செஞ்சார்? தழும்புகள் பெற்றார். எல்லாமே இலவசங்க. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் லகுவாக இலவசமாக இன்றே பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.